ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் 25 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியாவும் ஓட்டளித்தது. கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அப்போது நடந்த மனித உரிமைகளை கண்டித்து ஜெனீவாவில் நடந்த ஐநா மனித உரிமை குழுவில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தது. அதன் மீதான ஓட்டெடுப்பு வியாழனன்று நடந்தது. ஓட்டெடுப்பு மீதான விவாதத்தில் இந்திய பிரதிநிதி திலீப் சின்ஹா பேசுகையில், இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் புகார்கள் மீதும் அப்பாவி மக்களின் சாவு குறித்தும் சுதந்திரமான நம்பகமான விசாரணை நடத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு அளித்த வாக்குறுதிகளின்படி பொறுப்புணர்வை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை இலங்கை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் எனவும், அந்நடவடிக்கைகள் சர்வதேச நாடுகளுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் என்று நம்புவதாகவும் இந்திய பிரதிநிதி கருத்து தெரிவித்தார். இலங்கை பிரதிநிதி பேசுகையில், வெளியிலிருந்து தூண்டப்பட்ட பயங்கரவாதத்தில் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது என்ற உண்மையை உலக நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த விவாதத்தை தொடர்ந்து இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீது ஓட்டெடுப்பு நடந்தது. தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா, அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரியா, மாண்டினெக்ரோ, எஸ்டோனியா, செக் குடியரசு, லிபியா, ஜெர்மனி, அயர்லாந்து, இத்தாலி, பெரு, போலந்து, கொரியா, மோல்டிவா குடியரசு, ருமேனியா, கொலிபோன், சுவிட்சர்லாந்து, பெனின், பிரேசில், சிலி, காஸ்டாரிக்கா, கவுதமாலா, ஸ்பெயின், ஐவரி கோஸ்ட் ஆகிய 25 நாடுகள் ஓட்டளித்தன. பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஈக்வடார், கத்தார், காங்கோ, மாலத்தீவு, உகாண்டா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தாய்லாந்து, வெனிசுலா, பிலிப்பைன்ஸ், குவைத், மௌரிட்டானியா ஆகிய 13 நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக ஓட்டளித்தன. ஜப்பான் உள்ளிட்ட 8 நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்கவில்லை. 25 நாடுகளின் ஆதரவுடன் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.